தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது விசில் சத்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்ட், பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க. கேப்ல அடிச்சீங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது விசில் சத்தம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகப்போது. இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட்டு. அதனால் இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனித்தேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போகிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், ட்ரெயின்னு. படம் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்குது. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் இருக்குது. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்ட்டு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு, தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போதும் இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போகிறாங்க. தானு சார், இதை தனியாக நீங்கள் ஒரு தமிழ் ரைட்ஸ்னு போட்டு விற்றுடலாம். ஏன்னா விற்பனையில் ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவர். நான் உள்ளே நுழையும் போது யாரோ உள்ளேருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாற்றி போட்டு வந்திருக்கீங்க, உள்ளே இருக்கிறது வெளியில், வெளியில் இருக்கிறது உள்ளேன்ட்டு. நான் வேணும்னா அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட்டும் உள்பக்கம் வெளிப்பக்கம் புரட்டி போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அது சொல்ல வந்த காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்ட், பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க. கேப்ல அடிச்சிங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வெளியே என்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ள ஒன்றா இருப்பான், வெளியில் வேற ஒன்றா இருப்பான். உள்ளுக்குள்ள ரொம்ப புனிதனாக இருப்பான், வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படி தான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினில் யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனால் மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒன்று வெளியில் ஒன்று இருக்கவே இருக்காது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில் பேசுவார். ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்சில் அப்படியே படுத்து தூங்கிடுவார். என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவார். அதில் கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனை நான் அவங்கள ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், நடிகவேல் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தால் கூட மிக சிறந்த ஒரு உண்மை பேசுகிற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் இன்னும் துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.